இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெர்சன்டேஜ்ல ஏபி ரூல் அப்படின்னு பார்ப்போம். ஏபி ரூல்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு 2 விதமான கண்டிஷன்ஸ் இருக்கும். அது ஒண்ணு ஏவா இருக்கும், ஒண்ணு பியா இருக்கும். அது நம்மளே அந்த கண்டிஷன்ஸை ஏபின்னு வச்சுக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம சம்ஸை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லி புரிய வச்சுறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, ஏவோட இன்கம் இஸ் 25% மோர் தென் இன்கம் ஆஃப் பி. அப்போ ஏன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க, பின்னு ஒருத்தனை கொடுத்துறாங்க. இன்கம் ஆஃப் பி இஸ் ஹவு மச் பர்சன்ட் லெஸ் தென் இன்கம் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த கொஸ்டின் நிறுத்திடணும். ஏபி கொடுத்துட்டாங்களா, உடனே ஏபி ரூல் போயிடலாம். பர்சன்டேஜ் கொடுத்துறானா, ஓகே டன், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அந்த பர்சன்டேஜ் எழுதிக்கலாம். 25% இருக்கா, அப்போ 25% என்ன ஏறணும், 1/4 ஏறணும். நெக்ஸ்ட் என்ன கீவேர்ட் கொடுத்துறோம், மோர் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் 1/4 போட்டுங்க. ரூல் நம்பர் 1, ஏபி ரூல் படி பர்சன்டேஜ் கொடுத்தா அதை எழுதிக்கணும், ப்ளஸ்ஸாக மைனஸாக பார்த்து போடணும். போட்டாச்சா? ஓகே, இப்போ இங்கே வந்து ப்ளஸ் போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை படிங்க. இன்கம் ஆஃப் பி இஸ் ஹவு மச் பர்சன்ட் லெஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இங்கே என்ன இருக்கோ அப்படியே எடுத்துங்க, மேலே என்ன இருக்கோ எடுத்துங்க. பட் கீழே என்ன எழுதணும்னா, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கீழே எழுதணும். அப்போ +1 +4 இஸ் ஈக்குவல் டு என்னது, +5. கரெக்டாக? அப்போ என்ன வரும், 5ன்னு வரும். கரெக்டாக? இங்கே சப்போஸ் -1/4 இருந்தால் 4 - 1 என்னது, 3ன்னு போடணும். ஓகே, ஸோ அது கரெக்டாக போட்டுருங்க. போட்டாச்சா? ஸோ ஏபி ரூல் படி, ஒரு நிமிஷம். ஸோ ஏபி ரூல் படி நம்ம -1/5 போட்டாச்சு. ஸோ இதுதான், இத்தனை பங்கு நம்ம லெஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் சிம்பிளாக உங்கள் மைண்டுக்கு வந்துடணும். 1/5 ஃப்ராக்ஷன் படிச்சிருந்தா என்ன ஆன்சர் சொல்லிடணும். ஆன்சர் என்னது, 20%. ஃப்ராக்ஷன் படிச்சிருந்தா ஆன்சர் சொல்லிடணும். இல்லைனா உட்காந்து இது மாதிரி போடணும், -1/5 × 100. ஏன்னா பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ × 100, அப்போ இஸ் ஈக்குவல் டு -20%. அப்போ -20% என்ன அர்த்தம், மைனஸ்னா டிக்ரீஸ், லெஸ்ன்னு அர்த்தம். அப்போ லெஸ் தென் 20% கம்மி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ரீதா இன்கம் இஸ் 15% லெஸ்ஸுன்ட்டான், ரீசார்ஜ் இன்கம் சொல்லிட்டான். அப்போ 2 பேர் தான் கொடுத்துறான். அப்போ நம்ம ஏபி ரூல் அப்ளை பண்ணிடலாம். அப்போ ரீதா இன்கம் 15% லெஸ்ஸுன்ட்டான். அப்போ 15% அப்படின்னா நேரம் நமக்கு வேலையை சொல்ல தெரிஞ்சுக்கணும். 15/100, அப்போ 3/20. கரெக்டாக? ஓகே, அப்போ லெஸ்ஸுன்ட்டான், அப்போ மைனஸ் போட்டுடணும். நெக்ஸ்ட் வந்து கீழே என்ன கேட்குறான், இன்கம் மோர்னு கேட்குறான். அப்போ ப்ளஸ் போட்டுடணும். அப்போ 3 அப்படியே எழுதிக்கணும். இதோட வேல்யூ வந்து 20 - 3 வந்து 17. ஓகேங்களா? அப்போ 3/17 × 100. ஸோ இதான் ஆன்சர், 300/17%. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். டியூ டு ஃபால் இன் மேன் பவர், ப்ரொடக்ஷன் இன் எ கம்பெனி டிக்ரீஸ் பை 30% டிக்ரீஸ்ன்ட்டான். பை வாட் பர்சன்டேஜ் ஷுட் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பி இன்க்ரீஸ். ஆக மொத்தம் இங்கே 2 கண்டிஷன் தான். மேன் பவர் கம்மியாதனால ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சான். மறுபடியும் வந்து நான் ஒர்க்கிங் ஹவர்ஸை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ 2 கண்டிஷன் வச்சு தான் அங்கே பண்ணுறாங்க. அப்போ டிக்ரீஸு 35, அப்போ என்னது -7/20 வரும், 35%. இதில் வேல்யூஸ்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். சொல்லல ஆல்ரெடி. 35 எப்படி ஆகலாம், 35/100 ஆகலாம். படித்தோம்னா 7 5 35 20. ஓகேங்களா? இப்போ இன்க்ரீஸ்ன்றான். அப்போ ப்ளஸ்ஸு, அப்போ 7 அப்படியே போட்டுடணும். இதோட வேல்யூ வந்து 13 × 100. ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ வரும், 13 டைம்ஸு. அப்போ கண்டிப்பாக ஒரு 13 6, இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 பாயிண்ட் கிட்ட வந்துடும். கரெக்டாக? அப்போ ஆன்சர் கண்டிப்பாக 50 ப்ளஸ் மேலே தான் இருக்கும் பர்சன்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் போடுறேன். ஓகேங்களா? இது எல்லாமே எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு த ப்ரைஸ் ஆஃப் சுகர் இஸ் இன்க்ரீஸ்னு கொடுத்துறான். 25% கொடுத்துறான். தென் பை ஹவு மச் பர்சன்டேஜ் த கன்சப்ஷன் டிக்ரீஸ்ன்ட்டான். அப்போ இங்கேயும் 2 கண்டிஷன் தான், இன்க்ரீஸு டிக்ரீஸு வந்துச்சு. ஆனால் கண்டிஷன் அது ரெண்டு விதமான கண்டிஷன், ப்ரைஸு கன்சப்ஷனான அது வாங்குகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டுடலாமா? அப்போ இன்க்ரீஸ்னானது ப்ளஸ்ஸு, 25%, ப்ளஸ் 1/4. அப்போ நான் டிக்ரீஸ் கொடுத்துறோம். அப்போ -1/5. அப்போ -1/5 அப்படின்னா என்ன ஆன்சரு, 20%. ஓகேங்களா? -20%. அப்போ -20% கம்மி பண்ணால் எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ். நம்ம கொஸ்டினே படிக்கல, ஆனால் 2 கண்டிஷன் வச்சு ஆன்சரை போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்குறானே நம்ம படிக்கல. ஆனால் இந்த 2 கண்டிஷன் பார்த்தோன்னே ஆன்சரே போட்டு முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ தான் பார்க்கணும், -20% எதுக்கு, கன்சம்ஷன் டிக்ரீஸஸ் ஸோ தட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிமைன்ஸ் சேம். கன்சம்ஷனை கம்மி பண்ணணும்.
அதாவது இந்த கொஷின் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. நான் வந்து 10 கிலோ சுகர் வாங்குறேன் ரூ. 100 இருக்கிறப்ப. இப்போ வந்து இது வந்து ஒரு ரூ. 125 ஆச்சு. ஆனால் என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ வந்து 10 கிலோன்னும் போது ரூ. 100 வாங்கியிருக்காங்க கரெக்டா? இப்போ 120 இருங்க இது வேறு மாதிரி சொல்கிறேன். 1 கிலோ சர்க்கரை வந்து 10 ரூபா வச்சுப்போம். நான் 10 கிலோ வாங்குறேன் ரூ. 100. ஓகேவா? இப்போ இந்த சர்க்கரை விலை வந்து 25% அதிகம். அப்போ 12,000 ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த ரூ. 100 தான் வாங்கணும். அப்படின்னும் போது நான் 10 கிலோன்றதை கம்மி பண்ணணும் கரெக்டாக? ஸோ இதுதான் செம்ம. இந்த அளவுக்கு நம்ம போடணுமா? சிம்பிளாக 2 கண்டிஷனை வச்சு 2 ஸ்டெப்பில் ஆன்சரு 5 செகண்டில் போட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஏபி ரூல் உங்களுக்கு தெளிவாகிட்டு இருக்கும். 2 கண்டிஷன் இருக்கா பாருங்கள். பர்சன்டேஜ் கொடுத்துறானா பாருங்கள். இன்க்ரீஸாக டிக்ரீஸாக பாருங்கள். 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏபி ரூல் வந்து நான் வரப்போகிற கிளாஸில் உங்களுக்கு ஒவ்வொரு ரூல்லையும் தலா 10 சம்மு கொடுக்குறேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச். இதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன். x + y + xy / 100. இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். மனப்பாடம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல அங்கே வேற 2 கண்டிஷன். பட் இங்கே ஒருத்தனை டார்கெட் பண்ணியே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லுவோம். புரியுதுங்களா? ஏபி ரூல் பொறுத்த வரைக்கும் 2 புது கண்டிஷன், 2 புது நபர்கள், 2 புதுவான ஆப்ஜெக்ட்ஸ் ஏதோ ஒன்று வச்சுப்போம். ஆனால் இங்கே ஒருத்தனை டார்கெட் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சொல்லுவோம். அதான் இந்த சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சேஞ்ச். நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் வந்து 100 சம்பளம் வாங்குறேன். எனக்கு ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ ஆயிருக்கும்? 110 ஆயிருக்கும் கரெக்டாக? 10% டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது மறுபடியும் 100ன்னு போடக்கூடாது. இது தப்பு. அதான் 10% இன்க்ரீஸ் ஆகுது, 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 10 - 10 இப்போ 0. அப்போனா 100 தான் இருக்கும்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. 100 சம்பளம். இதான 100%. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கொடுத்துக்கத்தான் 100%. இதில் 10% எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ 10% எக்ஸ்ட்ரா ஆகுக்குள்ள எவ்வளோ ஆகுது? 110 ஆகுது. இப்போ 10% கம்மியாகுது. அப்போ 100%த்தில் 10% போயிடுச்சுன்னா 90%. அப்போ இது 90க்கு நம்ம மாற்றணும். அப்போ 90%ன்னா என்னது? 90/100. இப்போ கேன்சல் பண்ணுமா? 0க்கு 0 கேன்சல். அப்போ என்ன ஆன்சர் வருது? 99. அப்போ என்ன ஆகுது? 100 ரூபாயிலேருந்து எனக்கு 99 ரூபா இருக்குது. ₹1 கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ சக்ஸசிவ் பர்சன்டேஜ் சேஞ்சு ஒரே நம்பர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்தா சேம் வேல்யூ வராது. ஓகே, இது தெரிஞ்சுக்கினீங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா எக்ஸு ஒய்இ எக்ஸ்ஒய் அப்படின்னு கொடுத்துருப்போம். இதுவும் அதே தான் சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்க்ரீஸ் அப்படின்னா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸு. எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன கொடுத்துறான்னு அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சம் போயிடலாம். என் நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%. நம்பர் தான் சொல்ல போகிறோம். அப்போ ஒரு ஆள் தான் டார்கெட் பண்ண போகிறோம். அண்ட் தென் டிக்ரீஸ் பை 60%. அப்போ இங்கே ஒரு நம்பரை தானே டார்கெட் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்றான். அப்போ என்னது? இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? இஸ் இன்க்ரீஸ்டுன்ட்டான். அப்போ இன்க்ரீஸ்டு பை 25. அப்போ எக்ஸ் வந்து என்னது? +25ன்னு வச்சுப்போம். இன்க்ரீஸ்னா என்ன? ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு ஒய் என்னது? -16 டிக்ரீஸ்ன்ட்டான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுமா? 25 - 16 + 25 × -16 வரும். டிவைட் பை 100. கரெக்டாக? இது 1 டைம், இது 4 டைம். இதையும் அடித்தோம் அப்படின்னா 4. அப்போ -4 - இது வந்து என்ன வரும்? +5 +5%. அப்போ 5% + 5%ன்னா என்னது? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்படி சிம்பிளாக போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். டேவிட் சேலரி வாஸ் ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் பை 50%. அப்போ சேலரி இங்கே ஒரு ஆள் தான் சொல்ல போகிறான். ஃபஸ்ட்டு எவ்வளோ? 40% கம்மி ஆயிடுச்சு. அண்ட் இன்க்ரீஸ் பை 50. ஓகேங்களா? வாட் பர்சன்டேஜ் டிட் ஹி லூஸ் ஆர் ப்ராஃபிட்னு வச்சுங்க. ப்ராஃபிட் ஃப்ரம் இஸ் இனிஷியல் சேலரி. ஓகேங்களா? அப்போ இங்கே அதே ஃபார்மில் யூஸ் பண்ணுமா? அப்போ எக்ஸ் என்னது? டிக்ரீஸ். அப்போ -40. ஒய் என்னது? இன்க்ரீஸ். அப்போ +50. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுமா? -40 + 50. அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். 40 × 50 டிவைட் பை 100. டேரெக்டாக ஃபார்முலாவில் நான் போட்டேன். இது 1, இது 2. இது அடித்தா 20. -40 + 50 எத்தனை? 10. ஓகேவா? 10 - 20 -10. அப்படின்னா அது 10% டிக்ரீஸ்னு அர்த்தம். மைனஸ்னா என்னது? டிக்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ப்ரைஸ் ஆஃப் கார். அப்போ இங்கே ஒருத்தன் தான் டார்கெட் பண்ண போகிறான். டிக்ரீஸ்டு பை 15%. அப்போ -15. ஒய் என்னது? 20% அண்ட் 20%. நல்லா கவனிச்சிங்க. டிக்ரீஸ் பை 15% அண்ட் 20%. அப்போ ரெண்டுமே டிக்ரீஸ் தான். அப்போ -15.
தொடர்ந்து 15% 2 தடவை கண்டினியூ ஆகுது. சக்ஸஸிவ் அப்படின்னா அதே தான் அர்த்தம், அதே மாதிரி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது எக்ஸுக்கு -15, ஒய்க்கு -15, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 15 × 15 டிவைட் பை 100 ஆகிடும். கரெக்டாக? இப்போ -15 எத்தனை? -30. ஐயோ சாரிங்க, ஒரு சின்ன மிஸ்டேக்கு. ஆக்சுவலாக வந்து இங்கே 20 தானே இருக்குது. ஓகே, எக்ஸ் என்னது -15%, ஒய் என்னது -20%. ஓகேங்களா? சக்ஸஸிவ்னா தொடர்ந்து இயர். ஓகேங்களா? இப்போ இங்கே -15, -20, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். 15 × 20 ஆகிருக்கும் டிவைட் பை 100. ஓகேங்களா? நான் அதை 15 நினச்சி போட்டுவிட்டேன். அது மட்டும் சின்ன சேஞ்ச் பண்ணிங்க. இது ஒரு டைமு, இது 5 டைமு, இது 1, இது 3. -15 -20 -35. அப்போ +3 என்னது? -32. அப்போ -32% டிக்ரீஸ் ஆகிருக்கு. என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? சிம்பிளாக ஒருத்தவனை டார்கெட் பண்ணி 2 விதமான கொடுத்தா இப்படி, 2 விதமான கண்டிஷன் கொடுத்தா அந்த மாதிரி, அது ஏபி ரூல். ஒருத்தவனை டார்கெட் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்தா அது சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டு சம் பார்ப்போம். எக்ஸ் சேலரி இன்க்ரீஸ்டு பை 20%. ஓகேங்களா? அப்போ இதுவும் சேலரி ஒருத்தவன் டார்கெட் பண்ண போகிறான். இன்க்ரீஸ் 20%. அப்போ எக்ஸ் என்னது? +20. தென் டிக்ரீஸ் பை 20%. அப்போ ஒய் என்னது? -20. நான் தான் சொன்னேன்ல, ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா +20 போட்டு 0 மாறாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக மாறும். வாங்க போட்டு பார்ப்போம். அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுமா? 20 -20 -20 × 20 400 டிவைட் பை 100. 0க்கு 0 0 0 கேன்சலு. 20 -20 0. அப்போ -4% டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த விஷயத்துலேருந்து என்ன தெரிஞ்சுக்கினீங்க? உங்களுக்கு சம்மே தெரியலனாலும் குருட்டு மனப்படமாக அடிக்கலாம். பர்சன்டேஜ் சேமாக இருந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் சேமாக இருந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சேமாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது -20% இன்க்ரீஸ் ஆகுது, 20% டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு 4% இன்க்ரீஸ், 4% டிக்ரீஸ், இந்த மாதிரி சேமாக கொடுத்துறாங்களா? நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. x²/100. இதுதான் ஃபார்முலா. அப்போ என்ன பண்ணால் அந்த எக்ஸ் தான் அந்த 4. ஓகேங்களா? அந்த எக்ஸ் தான் அந்த 20. அதை போட்டுங்க. ஆல்வேஸ் டிக்ரீஸ், எப்பயுமே டிக்ரீஸ் தான் இருக்கும். அப்போ மைனஸ் முன்னாடி போட்டுங்க. ஓகேங்களா? அப்போ -20² 400 டிவைட் பை 100 கேன்சல் பண்ணால் 4. அப்போ -4. ஓகேங்களா? இவங்க இன்னொன்று சொல்கிறேன். இப்போ வந்து 100% இன்க்ரீஸு, 100% டிக்ரீஸு. ஓகேங்களா? அப்போ சேமாக வந்துச்சு. அப்போனா வரும் -x²/100. அப்போனா வரும் -100 × 100 டிவைட் பை 100 கேன்சல் ஆகிட்டு 100% டிக்ரீஸ் அப்படின்னு போகலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன்னொரு மெத்தட் பார்த்தலாம். 25 டிக்ரீஸ் ஆகுது, 25 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போமே. அப்போ இது எப்படி போடலாம்? -625 டிவைட் பை 100. அப்போ இது என்னது? -6.25. அப்போ டிக்ரீஸ். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்கட்லேயே இன்னொரு ஷார்ட்கட் சொல்லிட்டான். வேறு நம்பர்னா ஃபார்முலா. அப்போ ஏதிங்க டிஃப்ரெண்ட் நம்பர் அப்படின்னா ஃபார்முலா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய்இ ப்ளஸ்ஸு எக்ஸு ஒய்இ பை 100. சேம் நம்பர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னா, ஓகேங்களா? இன்க்ரீஸு டிக்ரீஸு, இவனும் இன்க்ரீஸு டிக்ரீஸு. இவனுக்கு வந்து -x²/100. நோட் பண்ணிங்க ஃபார்முலாவை. ஃபார்முலா படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா இது தெரிஞ்சால் 5 செகண்டில் ஆன்சர் போடலாமே, பார்த்து தான் அடிக்கலாமே. 25 அப்போ 6.25 பார்த்து அடிச்சுட்டு வந்துடலாம். 30 அப்போ என்னது? -9 அடிச்சுட்டு வந்துடலாம். கரெக்டா? அப்போ 9% டிக்ரீஸ்ன்னு அடிச்சிடலாம். அப்போ 50 கொடுத்துருக்கானா? அப்போ என்னது? 50 × 50 2 100 25. அதை 50க்கு நான் போட்டு பார்த்தலாம் வாங்க. 50 × 50 பை 100. அப்போ 1 2 அப்போ 25. அப்போ -25% டிக்ரீஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ எந்த அளவுக்கு அந்த ஷார்ட்கட் ஈஸியாக இருக்குது. அந்த ஒரே ஒரு ஃபார்முலா -x²/100, இன்னொரு ஃபார்முலா x + y + x²/100 படிக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஓகே, நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து இன்னும் நிறைய மெத்தட் சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்த ஏபி ரூலும் இந்த சக்ஸஸிவ் பர்சன்டேஜும் உங்களுக்கு மண்டையில் நல்லா நின்றுட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜோட ரொம்ப பேசிக் இதெல்லாம் தெரியணும்னு சொல்லியிருப்பேன். இந்த கிளாஸில் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜில் விதவிதமான டைப்ஸ் பார்க்க போகிறோம். அந்த டைப்ஸில் உங்களுக்கு 2 டைப்ஸை உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன். ஓகேங்களா?
இன்னும் நிறைய டைப் இருக்குது. அந்த டைப்பை நான் சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு டைப்லேருந்தும் ஒரு 10 சம்ம சால்வ் பண்ணுறேன். 5 சம்ம ஹோம்ஒர்க் தரேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டா பர்சன்டேஜ் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. எதுக்கு நான் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா, பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களுக்கு பர்சன்டேஜும் ரேஷியோ ரெண்டுமே வச்சு தான் உங்களுக்கு வந்து 100% சம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? போட்டு, ஸ்பீடு, ட்ரெயின், ஒர்க்கு எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். அதனால தான் உங்களுக்கு இதை ஸ்ட்ராங் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.